என்னங்க முதலாளி திடீர்னு வர சொன்னீங்க? எங்க போறோம்? ஒன்றும் புரியல எனக்கு. அங்க கூத்து நடக்குது, அதுல நம்ம 2 பேரும் வேஷம் கட்ட போறோம். முதலாளி சொன்னா சரிதான். அண்ணே அங்க நிக்காதீங்க, வாங்கண்ணே. காய சூர்யா பூரி சமப்பிரபா அது சார் வணக்கம் சார். தேவன் சர்வகாரியேஷு சர்வதக ஓம் தத்பரிசாயம் நகரம் ஜாயதி ஸ்ருதயாத் கழவரம் சித்திரஸ்து பிராப்திரஸ்து. வழியில நிக்காதீங்கண்ணே, இப்படி வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே. சார் ப்ரொடியூசர் தான் வர சொன்னாரு, போய் கேரவனில் விட்டு வரேன். டேரக்டர் மூஞ்சே சரியில்லையே. ஃபஸ்ட்டு ஷார்ட் நம்ம எடுக்க போகிறது அந்த பொண்ணு படிப்பு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் விஸ்வா. கேமராமேன் சார், நம்ம இங்கேருந்து உள்ளுக்குள்ள லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம ஸ்பாட் வந்துடும். அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம் சார். அந்த பொண்ணு அப்பா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போங்க சார். வணக்கம் சார். பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம். விஸ்வா, அம்மாவை கார்லேயே உட்கார வை. ஹலோ. சார் சொல்லுங்க. நான் பூஜையில தான் இருக்கேன். பசங்க ஸ்டார்ட் பண்ணதும் சார் அதுக்கப்புறம் சார். தம்பி புடா அதுக்கு அந்த அப்பா அங்கே உட்காந்து விறகு கெஞ்சிட்டு இருப்பார் சார். அப்போ இந்த பொண்ணு அங்கேருந்து வந்து வழக்கமோட இட்லி பொங்கல் சார். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க சார். அப்போ வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷேட்டிக்கா இல்லை ட்ராலியில் நேராக க்ளோஸ்அப் போனால் நல்லாயிருக்கு சார். அது அங்கே போய் தானே? ஆமாம் சார். டிஃபன் ரெடி தானே? ரெடிங்க சார். சாப்பிட்டு போயிடுவோம். சரிங்க சார். சுட சுட எடுத்து வை. வாங்க சார். மானாச்சு. என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, காலேஜில் பணம் கட்டணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், கண்டிப்பாக வந்துடும். சரியா? சரி, கவலைப்படாத. கட் 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 கட். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்க. என்ன பண்ணாங்க? ஒன்று பார்த்துக்கலாம். டேக்கே போயிடலாம். டேக்கா சிண்டு டேக் ஒன். கேமரா ஆக்ஷன். டேய் புடிங்கடா. எந்த கம்பெனில இந்த கொடுமை நடக்குமாடா? கேமராமேனே கேமரா ஸ்டண்ட் வேலை பார்க்கறது இங்கே தாண்டா அது நடக்குது. டேய் ஃபோக்கஸ் பண்ற, கரெக்டா சிட்டிங் இருக்கன்னு பாரு. ரெட்டா சரி. என்ன போட்டிருக்கீங்க? லென்ஸ் தெரியலையா? என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க கேட்டேன். ஜூம் லென்ஸ். டேய் டெல்லி போட்டு கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்க. அங்காடுறா மார்க் போட்டது பாருடா. என்னது சீன் போயிட்டு இருக்கு? அது வந்து சார் ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் வராங்க. வரும்போது என்னன்னா கண்ணா அண்ணா அந்த பேரை கொடு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அசிங்கப்படுத்துறானுங்க. சார் அந்த டயலாக் என்ன சொன்னீங்க? இந்த டயலாக் தானே நீங்க சொன்னீங்க? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹீரோ வராங்க. ஹீரோ பின்னாடி என்னன்னா அந்த ஃப்ளோல அந்த டயலாக் கொஞ்சம் பேசுவோம். இந்த டயலாக் தான் பார்த்தேன். ஷார்ட் ரெடியா? ரெடி மேடம். நான் போலாமா?
டேக் போலாம் போலாம்ப்பா. அண்ணா ஃபீல்டு கிளியர்ண்ணா ரெடிண்ணா டேய் டைலாக் சொல்லி குத்துச்சல இங்கே வருமா அப்படியே வா அப்படியே அங்கே நில்லு அங்கே முன்னாடி போயிட்டே இருக்கிறப்போ பின்னாடி அப்படியே பார்த்துட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க, ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்களே, போங்க போங்க அந்த பக்கம் போங்க, போங்கம்மா. சார் 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 அவங்கள நான் தான் நிற்க வச்சேன் சார். ஓ இருட்டு சார் ஷார்ட் அப்ப அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஷார்ட் போயிட்டு இருக்கு சார். சரி எனக்கு தெரியாதுப்பா, நம்ம நீங்க அவங்க சொன்னீங்க நான் தான் நிற்க வச்சேன் சார். கொஞ்சம் நீங்கள் அங்கே வந்து நில்லுங்க சார் ப்ளீஸ். எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? கரெக்ட். இந்த சீனுக்கு இந்த மாதிரி கட்டினா தான் செம தூக்கலாக இருக்கு. ஓகேவா சார்? அது உங்கள் படம் சார், உங்கள் கதை சார். அப்போ இது வேணாமா? கொஞ்சம் தயவு செய்து இங்கே இப்படி வாங்க சார். அம்மா அதெல்லாம் பண்ணாதம்மா, ஏம்மா இப்படி அவுத்துடும்மா. வாங்க இப்படி வாங்க, நீ வந்து நின்று ஒரு ஜர்க்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஓகேங்களா? அப்படியே போகிறப்போ இங்கே ஒரு லுக்கு அப்படி கொடுத்துட்டு போகிறீங்க. இவர் இங்கிருந்து அதை அப்செட் பண்ணி உங்கள் பின்னாலேயே ட்ராவல் பண்ணுவார். சரியா? அப்போ போகும்போது அப்படியே ஃபாலோ அப், போகும்போது ஒரு ஃபாலோ அப் நல்லா இருக்காது? என்ன கொடுமடா சாமி. கண்ணா அவங்க கொஞ்சம் உள்ளே போக சொல்லு. தம்பி தலை அங்கேயே நினைக்க. அவ்வளோதான் சார். ஏப்பா போகலாமா சார்? தானே சார் பை சார் வா, ஷார்ட் முடிட்டு சார். கொஞ்சம் வா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இது உங்கள் படம் தான், நான் நல்லா வரணுங்க தான் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய டைரக்டர்னால கம்பெனி என்னை நம்பி அனுப்புகிறாங்க பார்த்துக்குன்னு சொல்லி. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போயிட்டு தான் எப்படி தான் படத்தை பிடிக்க சொல்லுங்கள். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் தான் சார் அன்னைக்கு சொன்னீங்க, நீ நினச்ச மாதிரியே இந்த படத்தை எடுத்தா இந்த கதை கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வரைக்குமாவது போய் சேருன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், ஆனால் தப்பாக எடுக்கும்போது நான் சொன்னால் கேட்கணும்ல. இந்த இடத்துல என்ன சார் தப்பு நடக்குது? நல்லா வரும் சார். ஏன் சார் எங்கள் இடம் கட்டி தொலைங்க. நல்லது சொன்னால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஓகே போலாமா சார்? வாங்க சார், லைட்டிங் போகுது. சபரி அங்கே ரெடியா? ரெடி சார். டேய் அங்கே என்னடா பண்ணுறீங்க? எத்தனை தடவை சொல்லுவாங்க அறிவில்லை? நம்மளை தான் திட்டுறானோ? ஏன்டா இங்கே வந்து உயிரை வாங்குறீங்க? காட்டுங்க சார், ப்ளே பண்ணுங்க. என்ன ஃப்ரேம் வச்சிருப்பாங்க? சாட்டு சார் இங்கே காட்டு. தம்பி இப்படி வாங்க, நான் பார்க்குறேன். சார் ஏய் எங்கடா இருக்கீங்க? சார் என்ன சார் நடக்குதுங்க? போய் பாருங்கடாங்க. மதிக்க மாட்டீங்களா? என்ன பாரதி ஏசியில் இந்த ஆத்திரத்துல? பின்ன என்னென்ன பண்றானுங்க? ஓலப்பாயில் ஒன்று கடிச்ச மாதிரி லொடலொடன்னு எதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. எவங்கிட்ட எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏதோ அப்படியே எனக்கு தலை மேல ஒரு பாறாங்கல் வச்ச மாதிரி பாரமா இருக்குண்ணே. நீங்க சொன்னீங்கன்னு வந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் கிளம்புறேன்னு. யோ பாரதி, வரக்குள்ள உன்ட்ட என்ன சொல்லி கூட்டின்னு வந்தேன்? வேஷம் கட்டுற நேரம் வந்துருச்சு. முகிலா சார். என்ன முகிலா, எல்லா ஆர்டிஸ்டும் ஃபைன் பண்ணிட்டாங்களா? இல்லையே சார். ஹீரோயினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கூப்பிட்டு வா. இதோ கூப்பிட்டு வரேன் சார். இதுக்கு தான் வேலை தெரிஞ்சவங்ககிட்ட வேலை பார்க்கணுன்றது. சார் இவங்க பொசிஷன் ஓகேவா சார்? யார் கையில் போனு, நீ முன்னாடி போயிட்டே இரு, அந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருப்பா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்க்குறப்போ அப்படியே நீ ஜருக்கா. ப்ரொடியூசர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? கொஞ்சம் வாங்க. கொடுங்க, பைப்பில் பிடிச்சி வரேன். அதெல்லாம் அப்படிதான். வாங்க போயிட்டு வா. பேசி முடிஞ்சு வந்து கூப்பிட்டு வந்து விட்றேன். யோ டைரக்டர், அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டாங்க பாரு. சார் என்ன சார் நடக்குதுங்க? யாருமே கேமரா மதிக்க மாட்டீங்களா? ஆர்டிஸ்ட் நிக்க வச்சு பொசிஷன் பார்த்து லைட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு போயிட்டே இருக்கீங்க. யாரையா நிக்க வைங்க, ஃபோக்கஸ் பார்க்கணும். யோ டைரக்டர், என்னைய பராக் பார்த்துட்டேன். வாயா முதல்ல. நீங்க எல்லாம் என்ன டைரக்ஷன் பண்றேன்னு எனக்கு தெரியல. சரி சார், வேற சாட்டு போலாம். எந்த கம்பெனி இந்த மாதிரி கூத்தா நடந்தது நான் பார்த்தே இல்லை. எல்லாமே இங்கே தான் நடக்குது. நாங்கள வேலை செய்ய வேண்டாமா? எத்தனை தடவை அவன் வந்து லென்ஸ் எடுக்கிறான், ஒருத்தர் வந்து எட்டி பார்க்கறான், ஒருத்தர் வந்து ஹீரோயினையும் கூட்டிட்டு போறான். சரி சரி வாங்க சார், வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. யோ என்ன எடுக்குன்னு சொல்லி தொலையா. வாங்க சார், வேற ஏதோ எடுக்கல வாங்க சார். ஏய் எல்லாரும் தூக்கிட்டாங்க, வாங்கடா. புதுசா வந்து தாலி அறுக்குறானேடா. இங்க வாங்க, அங்க போய் நில்லுங்க. கேமராமேனுக்கு மரியாதை இருக்குதா? கேமரா எடுத்து வாங்க சார், இங்க வைங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கூப்பிட்டீங்களா? வாக்கண்ணே உட்காரு. இல்லை சார், அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. டைரக்டர் சார் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆட உட்காருமா. இல்லை சார். என்னம்மா, யார் ஃபோனில்? இது டைரக்டர் சார் கால் பண்ணுறாரு. சாரா? ஐயோ அண்ணே, சாருங்க அண்ணே, சாருங்க அண்ணே, சாருங்க அண்ணே, என்னால் தாங்கிக்க முடியலண்ணே.
சாரு சாருன்னு சொல்றியே, ஒரு காலத்தில் சோறு சோறுன்னு என் ஆஃபீஸ் வாசல்லேருந்து நின்னான். வாடா, ஆஃபீஸ் வாசல் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறான்னு சொன்னேன். இப்போ நீ வந்து அவனை சாருன்னு சொல்கிற. அம்மா, சார் உன்னை எதுக்காக கூப்பிட்டாரு தெரியுமா? 3 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்றாரு. நல்ல ஹீரோயினை உன்னை செலக்ட் பண்ண பாரதின்னு சொன்னார். என் படமா அது. சூப்பராக உன்னை செலக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் பார்வை உன் மேலே பட்டுருச்சு. அதனால உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நீ என்னமோ அவனை சாரு மோருன்னு கூப்பிட்டு இருக்க. சீ.